அடி கனமான பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுட்டு அதே வானலில் நல்லா வேக வச்சு கீரல் போட்ட முட்டைகளை சேர்த்து அதோட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மசாலாஸு பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு ஜாதிபத்திரி கல்பாசி பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி உப்போடு சேர்த்து குழைய வெந்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்து கலந்து விட்டுட்டு அளந்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி புதினா மல்லி எல்லாம் நல்லா தூவி எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்து அரிசியும் தண்ணியும் ஒன்று போல் சேர்ந்து வரும்போது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டைகள் அதோட கூடவே அந்த ஆனியன்ஸு கேஷ்யூஸு மேலே கொஞ்சம் புதினா மல்லி எல்லாம் தூவி வெயிட்டை வச்சு தம் போட்டால் பர்ஃபெக்டான எக் பிரியாணி தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.